இவ்வளவுத்தையும் நீங்க பேசுறீங்களையா, உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஐபிஎல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்தியாவை குறிச்சு பேசுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தாலும் ஒரு கேள்வி வரும் இல்லையா? சரி, யாருமே அதிகாரம் கொடுத்து நீங்க பேசல, நம்ம ஒரு அசம்ஷன் பண்ண முடியும். ஆனா அப்படி இந்த விஷயத்துல ஏன் பண்ண முடியாது? இந்த காலத்துக்கு அப்புறம் யூனியன் மினிஸ்டர் ஆயிருக்கீங்க, டபக்குன்னு கட்சியில் தொடங்கணும் யூனியன் மினிஸ்டர். டிஜிட்டல் இந்தியாவை நரேந்திர மோடி அவர்களே இந்தியால ஜூலை மாசம் 2015 தொடங்குறார். நம்ம இருக்காரு ஹர்தீப் சிங் பூரி எப்ஸ்டீனுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு பல மாசங்களுக்கு முன்னாடி செப்டம்பர்லயோ ஆகஸ்ட்லயோ மெயில் அனுப்புறாரு, டிஜிட்டல் இந்தியால இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களை பேசுறீங்க இல்லையா, வேலுப்பிள்ளை பிரபாகரன் பேச சொன்னது யாரு? இந்திய அரசாங்கம். நீங்க பேசலாம், யார்ட்டையும் பேசலாம். அப்ப நான் அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன், அப்ப இந்திய அரசாங்கம் சொல்லித்தான் நீங்க எப்ஸ்டீன் பேசுறீங்கன்னு ஒத்துக்காங்க, முடிச்சிருவோம். நீங்க எப்படி ஆவறதுக்கு முன்னாடி இந்திய அரசாங்கத்தை ரெப்ரசென்ட் பண்ணி பேசுறீங்க? அதை சொல்லுங்க. 2017 தான் நீங்க ராஜ்யசபா எம்பியா வாரீங்க. அதுக்கு முன்னாடி எப்படி எப்ஸ்டீன் போய் மேக் இந்தியா டிஜிட்டல் பணம் கேட்க உங்களுக்கு யாரு அத்தாரிட்டி கொடுத்தா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். மோடி தலைமையிலான இந்திய அரசு 2014 இருந்து பல வகையான பிரச்சனைகள் வந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையையும் அதற்கான தீர்வை காணாமல் அதை மக்களை மடைமாற்றி திசை திருப்பி வேற ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு அந்த விஷயங்கள்ல இருந்து மக்கள் எண்ணத்தை எடுத்து வெற்றிகரமாக தாங்க நினைச்ச செஞ்சுட்டு தான் வந்தாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அரசியல் அனுபவம் இல்லாத, அரசியலில் ஒரு ஆழமாக ஒரு கால் ஊன்றாத நான் சொல்லுவேன் காங்கிரஸ். ஏன்னா அந்த சமயத்துல பெரிய தலைவர்கள் காங்கிரஸ்ல இல்ல. காங்கிரஸோட ஒரு முதுகெலும்பில்லாத தன்மையால தான் பிஜேபியால அதை ரொம்ப வெகு ஈஸியா செஞ்சுட்டு போக முடிஞ்சது. இப்ப கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தாங்க அவங்க ஆட்சியில் இருந்ததுனால எல்லா இடங்களையும் தங்களோட ஆட்களை வச்சு அவங்க தங்களுக்கான காரியங்களை சாதிச்சுக்கிட்டாங்க, இப்பவும் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப இப்ப உள்நாட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு சேலஞ்சே அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில தங்களை முடிசூடா மன்னன் அவங்க நினைச்சுக்கிட்டு பல காரியங்களை செஞ்சாங்க. அதற்கேற்ற மாதிரி பல காரியங்கள் அவங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்றைக்கு அந்த நரவான விஷயம் கொஞ்சம் பெருசா வரும்போது கூட அதை ஒன்றும் அவங்க பெருசா அதை பத்தி வருத்தப்படலை. ஏன்னா உள்நாட்டுக்குள்ள வந்து எந்த விஷயமும் நம்ம அசைக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு என்றைக்குமே ஒரு அசட்டு தைரியம் உண்டுங்கிறத நம்ம தாராளமா சொல்லலாம். இப்ப அவங்களுக்கு பேரடியா வந்து இறங்கின விஷயம் என்ன அப்படின்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிறது அமெரிக்காவோட குற்றவாளி. பல வயதுக்கு கூட 14-15 வயது பெண்களை தவறாக பயன்படுத்தி அதன் மூலமாக உலகம் முழுசும் பல காரியங்களை சாதித்த ஒரு அவமானகரமான ஒரு நாசகரமான ஒரு மனிதன். அவரை தண்டனைக்குட்பட்ட அந்த மனுஷனோடு எப்படி தண்டனைப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து அந்த மனுஷனோட எப்படி உலகத்தோட பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் உறவாடி எப்படி அவனோட சகவாசத்தை வச்சுக்கிட்டு தங்களை வளர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உலகத்தோட அவல நிலைமை, கேவலமான நிலைமைங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இன்றைய அரசியல் தலைவர்களும் இந்த உலக தலைவர்கள் சொல்ற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாருமே அவங்ககிட்ட போய் நின்றுருக்காங்க அப்படின்னா, இப்படி கேவலப்பட்ட நபர்களால் தான் நாம் வழிநடத்தப்படுகின்றோமோ, அவர்களை தான் முன்னிறுத்துகின்ற சமுதாயமா தான் நாம் இருக்கிறோன்ற ஒரு அசிங்கமான ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப எந்த ஒரு தவறு நடந்தாலும் நாங்க தனித்தனியாவே தவறு பண்ணுவோம். எந்த ஒரு தவறு நடந்தாலும் அது எங்களுக்கும் ஒரு பங்கு உண்டுன்னு கண்டிப்பா மோடி அரசு ஏதாச்சும் ஒன்று இருக்கும். இல்லையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல அனில் அம்பானி யாருன்னே தெரியாது, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவர் இந்த எப்ஸ்டீன் மூலமா இந்திய அரசாங்கத்துக்காக பேசுறாரு. அது குறிச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அனில் அம்பானி மோடி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு. அப்போ இந்த வீடியோல வந்து அனில் அம்பானியை குறிச்சு நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்த்தோம். ஆனா அனில் அம்பானி இந்த அரசாங்கத்திற்கு வெளியில் இருக்கின்ற ஒரு நபர், கட்சிக்கும் வெளியில் இருக்கின்ற நபர். ஆனா இதுல மிக மிக குற்றம் சாட்டப்படுகின்ற ஒரு நபர் யாருன்னா, பிஜேபி கட்சிக்குள்ள இருந்து இன்றைக்கு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம், அதாவது மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கிற இந்த ஹர்தீப் சிங் பூரி மேலதான் இன்றைக்கு இந்த வெளியிடப்பட்ட எப்ஸ்டீன் ஃபைல்கள்ல குற்றச்சாட்டின் கரம் நீட்டப்பட்டிருக்கின்றது. ஆனா அவர் வழக்கம் போல நம்மளுக்கு தான் மான மரியாதை இருக்க சூடு சொல்ற எதுவும் கிடையாது, பதவியெல்லாம் அவங்க வழங்க மாட்டாங்க, நம்ம எதிர்பார்க்க முடியாது. பல நாடுகள்ல பல பேர் மேல இதோட சின்ன சின்ன அலிகேஷன் சொல்லும் போது பதவி விலகிட்டாங்க, பிரிட்டன்ல இருந்து முன்பேற விலகிட்டாங்க. அதெல்லாம் வேற, நாங்க என்ன இருந்தாலும் சீட்டு விட்டு எந்திக்க மாட்டோம். அப்ப இந்த யார் இந்த ஹர்தீப் சிங் பூரின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது அரசியல் 2 தலைவர்கள் உண்டு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள் மத்தியில செல்வாக்குள்ள தலைவர்கள். இப்ப பிஜேபின்னு எடுத்துட்டீங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹான், மனோகர்லால் கட்டர், இப்போ நிதின் கட்கரி, இப்படி பல கடவுள அவங்களுக்கு அவங்க ஒரு ஏரியாக்குள்ள மக்களோட செல்வாக்கு இருக்கும். அவங்க அந்த செல்வாக்கை வச்சு கட்சியில படிப்படியா வளர்ந்து கட்சியில மேல் போஸ்டுக்கு வருவாங்க. இன்னொரு தரப்பு மக்கள் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லீடர்ஸ், அதை கட்சியில் அன்னைக்கு பெரிய ஆளுக்கு அவன் காலக்கல்வி குறிச்சு அவன் கூடியே ஒட்டிக்கிட்டு போய் அப்படியே ஒட்டிக்கிட்டே போய் ஒன்னத்தையுமே சாதிக்காம ராஜ்யசபா மூலமா மேல வருவாங்க. எலெக்ஷன்லாம் நிக்க மாட்டாங்க, எங்க எலெக்ஷன்னாலும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் எலெக்ஷன் நிக்கவே வைக்க மாட்டாங்க. இவங்க அவங்களுக்கு காரியத்துக்கு தேவைங்கிறதுக்காக இவங்க ராஜ்யசபால இருந்து ஜெயிக்க வைப்பாங்க. அப்படி
2014 வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கணும், 17 வரைக்கும் கூட ஐநாவோட அம்பாசிடரா தான், இந்தியாவோட ஐநா அம்பாசிடரா தான் ஹர்தீப் சிங் புரி இருக்கிறார். அப்புறம் திடீர்னு அவங்களுக்கு ஒரு அரசியல் ஆசை வந்துடும், அவர் அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா பார்ட்டியில சேர்றார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், என்னோட சொந்த கருத்து என்னைக்குமே இந்த IAS IPS IFS ஆபீசர்ஸ்ல இவர் IFS ஆபீசர் இந்தியன் ஃபாரின் சர்வீசஸ் இவங்க அரசியல்ல சேரவே கூடாது. ஏன்னா அரசியல்ல சேர்ந்தாங்கன்னா இவங்க சர்வீஸ்ல இருக்கும்போது யாருக்கு சாதகமா நடந்திருப்பாங்கன்னு அப்பட்டமா வெளிச்சமா தெரியுது. நீங்க 60 வயசு வரைக்கும் நீங்க IAS IPS சர்வ் பண்றீங்க, அல்லது பாதியில சர்வ் பண்றீங்க, பாதியில கூட முடிச்சுட்டு நீங்க வர்றீங்க. அப்போ நீங்க ஒரு கட்சியில சேர்றீங்கன்னா அப்ப நீங்க ஆட்சியில இருக்கும்போது அந்த கட்சிக்கு தான் சாதகமா பண்ணி இருந்திருப்பீங்க ஒரு பிரசம்சன் வருதா இல்லையா? அதனால IAS IPS ஆபீசர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்வைசர் ரோல்ல வேண்டா இருங்க கவர்மெண்ட்டுக்கு. அரசியல் கட்சிகள்ல சேரக்கூடாது, எலெக்ஷன் நிக்க கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. அது உங்களுக்கு என்னைக்குமே தெரியும் இல்லையா? பெரிய பதவியில ஆட்கள் வந்து அவங்க தங்கள் சாதகமா தான் சட்டங்களை வச்சிருப்பாங்க, அது மூலமா அவங்க பலம் அடைஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட அந்த வரிசையில வந்து IFSல வந்தவர் தான் திரு ஹர்தீப் சிங் புரி. இவருக்கு திடீர்னு நாட்டுல சேவை பண்ணும், நாட்டு மேல சேவை பண்ணும் ஒரு ஆசை வந்து பாரதிய ஜனதா பார்ட்டில குதிக்கிறாரு. குதிச்சு இவரு என்ன பண்றாரு, எங்கிருந்து MLA ஆக முடியாது, MP ஆக முடியாது. இவரை உத்தரப்பிரதேசில ராஜ்யசபா MP ஆக்கி, நல்லா புரிஞ்சுக்கணும், MP ஆகினது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கட்சியிலே கிடையாது. கட்சியில இப்ப சேர்றா 2017 சேர்ந்தவுடன் யூனியன் மினிஸ்டர். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சிவில் ஏவியேஷன், அர்பன் அண்ட் ஹோம் மினிஸ்டர், இப்படி பெரிய பெரிய மினிஸ்ட்ரிலாம் அவர் இருந்திருக்கிறார். ஏவியேஷன்ல ஸ்டேட்னாலும் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் கொடுத்திருந்தாங்க. இப்போ யூனியன் பெட்ரோலியம் மினிஸ்டர், பெட்ரோலியத்துறை அமைச்சர். இப்போ 2017 சேர்ந்து 26 3 பெரிய மினிஸ்ட்ரி ஒரு கையில போச்சு. அப்போ என்னதோ பின்னால இருக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? எத்தனையோ பேர் சேர்றாங்க, அவங்க எல்லாம் பெரிய ஆயிடுறாங்களா? ஆனா இவங்க எல்லாம் ஏன் பெரிய ஆயிடுறாங்க? அப்ப இவங்க பின்புலன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது இன்றைக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் வந்து அரசியல் தாண்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனாலதான் அவங்க பெரிய ஆளாகிறது என்னோட ஒரு கணிப்பு. அப்ப இந்த ஹர்தீப் சிங் பூரி இதுவரைக்கும் எப்படி பெரிய ஆளானாரு யாருக்குமே தெரியாது. இந்த எஃப்டீல் ஃபைல் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. ஆனா கேட்டா வழக்கம்போல என்ன சொல்லுவாங்க, அவர் ஏன் ஏற்கனவே வந்து குதிச்சு என்ன பத்தி சொல்றது தவறு, அது தவறு, பஃபூன்றி, அதாவது கோமாளித்தனமான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாரு. சரி, அப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? நிறைய விஷயங்கள் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எப்ஸ்டீன் என்ற ஒரு நபர் இவங்க எல்லாம் அவங்ககிட்ட டீல் பண்ணும்போது அலிகேஷன் பண்ணி குழந்தைகளை விட்டு தவறாக பயன்படுத்தி அதன் மூலமா பல தவறான காரியங்களை செஞ்சாருன்னு சொல்லி தண்டிக்கப்பட்டு உள்ள போயிட்டு வெளியில வர்றாரு. பிப்ரவரி 2009 வெளியில வந்துடுறாரு. அதற்கு அப்புறம் தான் நம்ம இந்த திரு அம்பானியும் ஹர்தீப் சிங் பூரியும் அவரோட சம்பாஷைகள் பண்றாங்க. அதுதான் அங்க ப்ராப்ளமே, பிரச்சனையே. கேட்டார் என்ன சொல்ற, எனக்கு தெரியாது அப்படின்றாரு. எனக்கு தெரியாது, நான் IPIன்னு ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கும்போது எப்ஸ்டீன் கூட்டு போனாங்க, மற்றபடி எப்ஸ்டீன் ஒரு 4-5 தடவை தான் நான் பார்த்திருப்பேன். முதல் கேள்வி, ஒரு தடவைனாலும் உங்களுக்கு எப்ஸ்டீனை பார்க்கறதுக்கு என்ன அவசியம்? எப்ஸ்டீன் யார்? எப்ஸ்டீன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரா, ஒரு நாட்டின் அதிபரா, ஒரு செக்ரட்டரியா, இல்ல ஒரு நோபல் பிரைஸ் வின்னரா, இல்ல என்ன எப்ஸ்டீன்? ஏன் நீங்க எப்ஸ்டீனை பார்த்தீங்க? அதுக்கே அவருக்கு பதில் கிடையாது. நான் IPIன்னு ஒரு டெலிகேஷன் மூலமாக பார்த்தாங்க, நான் இருந்து அது மூலமா பார்த்தேன் அப்படின்னு இவர் வார்த்தை தான். இன்ன வரைக்கும் IPIல யாரும் ஆமா எங்களோட தான் பார்த்தாங்க, இன்ன வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு தெரிஞ்சு நான் படித்தவரை. அப்ப இவர் எப்ஸ்டீன் பேசுறாரு. என்ன பேசுறாரு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அரசியல் எந்த அளவு கேவலமாக சாக்கடைத்தனமாக போயிருக்குங்கிறது ஒரு கிட்டத்தட்ட அவர் எப்ஸ்டீன் சொல்லணும்னா ஒரு ப்ராஸ்டியூஷன் ரிங் லீடர் மாதிரி தான் அவர் சொல்றாங்க எப்ஸ்டீன். அதாவது உலகத்துல நீங்க டாப் ஆள் சொன்னாங்க, அவர் காலத்துல அவர் தான் எப்ஸ்டீன் தான். அந்த எப்ஸ்டீன் என்னதான் பேசுறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரு முதல்ல அந்த சமயத்துல? நீங்க கட்சியில கூட கிடையாது, நீங்க யாரு பேசுறதுக்கு? அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன கேட்கணும், இவ்வளவுத்தையும் நீங்க பேசுறீங்களையா, உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? IPI அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்தியாவை குறிச்சு பேசுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தனும் ஒரு கேள்வி வரும் இல்லையா? சரி, யாருமே அதிகாரம் கொடுத்து நீங்க பேசல, நம்ம ஒரு அசம்ஷன் பண்ண முடியும். ஆனா அப்படி இந்த விஷயத்துல ஏன் பண்ண முடியாது? இந்த காலத்துக்கு அப்புறம் யூனியன் மினிஸ்டர் ஆயிருக்கீங்க, டபக்குன்னு கட்சியில் தொடங்கணும் யூனியன் மினிஸ்டர். எப்படி? இப்ப யார் சொல்லி நீங்க எப்ஸ்டீன் பேசுறீங்க? உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது யார்? இல்லையா? கொடுத்தது மட்டும் பரவாயில்ல, எனக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு கேட்டு எப்ஸ்டீன் உதவி கேட்கிறாரோ. எனக்கு வேண்டப்பட்ட என்னோட ஐடி கார்டு வேற யாருக்கும் கேட்கல, எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு இந்தியா போவதுக்கு விசா ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு உடனே இவர் யாருக்கு லோக்கல்ல அன்பல்ல இந்தியன் அம்பாசிடருக்கு மிஸ்டர் பிரமோத் இந்த மாதிரி இருக்காரு, இவருக்கு as early as possible நீங்க ப்ரையாரிட்டி பேசிஸ்ல கொடுங்க அப்படின்றார். ப்ரையாரிட்டி பேசிஸ்ல ஒரு அம்பாசிடருக்கு வந்து ஒரு நபருக்கு விசா கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுன்னு அவங்க உரிமை. நீங்க யாரு அங்க இருந்து ப்ரையாரிட்டி பேசிஸ்ல கொடுங்கன்னு சொல்றதுக்கு? யூ டோன்ட் ஹோல்ட் எனி போஸ்ட் இன் தட் கவர்மெண்ட்.
இந்திய அரசாங்கத்துல நீங்க இந்த மினிஸ்டரும் கிடையாது, யாரும் கிடையாது, அல்லது பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கீழே வர்ற மினிஸ்ட்ரியில நீங்க இல்ல. அப்ப எப்படி நீங்க சொல்லுவீங்க அவருக்கு உடனே ப்ரையாரிட்டி பேசிஸ்ல கொடுங்கன்னு? எஃப்சின் ஃபைல் அனுப்புறாரு, நான் இந்த மாதிரி பிரமோதுக்கு சொல்லிட்டேன், இவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க எதனாலும் வாங்கிக்கங்க, உடனே உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு அவர் கொடுக்குற பதில், என்கிட்ட தான் பல பேர் வந்து கேட்பாங்க, நான் பாஸ்போர்ட் கொடுங்கன்னு சொல்லுவேன். பாஸ்போர்ட் கொடுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? நீ யாரு? எப்படி ஒரு கன்விக்டட் அஃபெண்டர் சொல்ற ஒருத்தருக்கு நீ பாஸ்போர்ட் சைன் கொடுப்பீங்க? அப்ப உங்களுக்கு அவ்வளவு உறவு. என்ன பேசிஸ்? ப்ரையாரிட்டி பேசிஸ். கீழே உள்ள ஆளுக்கிட்ட எல்லாம் கிடையாது, நேரம் அம்பாசிடர், யூஎஸ் அம்பாசிடர், நீ இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு அவனுக்கு எல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்றது. இந்தியன் அம்பாசிடர் டு யூஎஸ் வந்து இவருக்கு வேலைக்காரனா இருக்காருன்னா அப்ப இவருக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பா நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் கூட ஒரு கேவலம், ஒரு மிகவும் ஒரு அற்பத்தனமான, நிச்சயமா சொல்லணும்னு நம்ம ஊர்ல சொல்ல, நம்ம எல்லாம் இந்திய வாக்காளர் இந்தியர்களா இருக்கிறதுக்கு நம்ம எல்லாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம் நடக்குது. எப்போ அப்படின்னா, டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த டிஜிட்டல் இந்தியாவை நரேந்திர மோடி அவர்களே இந்தியால ஜூலை மாசம் 2015 தொடங்குறார். நம்ம இருக்காரு ஹர்தீப் சிங் பூரி, எப்ஸ்டீனுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு பல மாசங்களுக்கு முன்னாடி செப்டம்பர்லயோ ஆகஸ்ட்லயோ மெயில் அனுப்புறாரு, டிஜிட்டல் இந்தியால இன்வெஸ்ட் பண்ணுங்க. எப்படி? அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னே தெரியாது யாருக்கும். பார்லிமெண்ட்ல அதை பத்தி பேசப்படவில்லை, அந்த ப்ரோக்ராம் கொண்டு வரப்படவில்லை. ப்ரோக்ராம் இருக்குன்னே யாருக்கும் தெரியாத காலத்திலேயே டிஜிட்டல் இந்தியா அது பேரை சொல்லி அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னார்னா ஹர்தீப் சிங் பூரிக்கு முதல்ல எப்படி தெரியும்? சீக்ரசின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, எல்லா கவர்மெண்டோட விஷயமும் சீக்கிரட் நடக்கும். அது எப்படி ஹர்தீப் சிங் பூரிக்கு தெரியும்? அதை சொல்லி இவர் கேட்கிறாருன்னா யார் அதே ஹர்தீப் சிங் பூரிக்கு சொல்லி அவர்கிட்ட பேச சொன்னது? அதற்கு பிரதிபலனாத்தான் எஃப்டின்ட்டெல்லாம் நீ உற வச்சுக்கிட்ட ஒரு பிரதிபலனாத்தான் நீ யூனியன் மினிஸ்டர் நீங்க ஒரு கேள்வி எழுது. அதற்கு இன்றைக்கு ஆப்டிக்ஸ் என்ன சொல்லுங்க? ஆமா, இப்படி பின்னால அரசாங்கத்தால் செய்ய முடியாத கூதல் வேலைகள் எல்லாம் செய்வதற்காகத்தான் இவர் வந்தாரோங்கிற கேள்விதான் இன்னைக்கு எழுது. அது ஆமாங்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஐபிஐ டெலிகேஷன்ல நான் போய் பேசுறேன், ஐபிஐ டெலிகேஷன் நான் போய் பேசுறேன் அப்படின்னா, ஐபிஐ டெலிகேஷன்ல போய் நீங்க இந்திய விஷயத்த பேசுறீங்க. கேட்டா எனக்கு அவர் கன்விக்டட் அஃபெண்டர்னு தெரியாது, நான் பிரபாகரனோட கூட பேசியிருக்கேன். காமன் சென்ஸ் வேண்டாமாங்க? ஒரு காமன் சென்ஸ் வேண்டாம்? இவ்வளவு படிச்சு ஐஎஃப்எஸ் இருந்து என்ன, ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்குள்ள காமன் சென்ஸ் கூட இல்ல. நீங்க யூனியன் மினிஸ்டர் என்னத்தை கிழிக்க போறீங்க? உங்களை பேசுறீங்க இல்லையா, வேலுப்பிள்ளை பிரபாகரன் பேச சொன்னது யாரு? இந்திய அரசாங்கம். நீங்க பேசலாம், யார்ட்டையும் பேசலாம். அப்ப நான் அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன், அப்ப இந்திய அரசாங்கம் சொல்லித்தான் நீங்க எஃப்டின்ட்ட பேசுனீங்கன்னு ஒத்துக்கங்க, முடிச்சிருவோம். அதே தான் என்னோட பேச்சு. கேட்டா என்ன சொல்ல, நான் வந்து பல பேர்ட்ட பேசியிருக்கேன், நான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கூட பேசியிருக்கேன். வேலுப்பிள்ளை பிரபாகரன் உங்களை பேச சொன்னது யாரு? அன்றைய இந்திய கவர்மெண்ட். அப்ப இன்றைய இந்திய கவர்மெண்ட் தான் உங்களை எஃப்டின்ட்ட பேச சொல்லிச்சுன்னு சொல்லுங்க, சந்தோஷப்பட்டுருவோம். சரிதானே? அதைத்தானே சொல்றீங்க நீங்க. இல்ல நானாதான் போய் பேசினா நீ யாரு அதை பேசுறதுக்கு உனக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தா? அப்ப உங்களுக்கு எஃப்டினுக்கு என்ன உறவு? ஒரு வீட்டை தட்டி போய் எனக்கு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணு, when you return back from your exotic island let me knowன்றாரு. அப்ப அங்க என்ன நடக்கணும்னு தெரியுது இல்ல? கரெக்டா இல்ல, நான் எல்லாத்தையும் எக்ஸாட்டிக் பிளேஸ் யூ ஆர்னு ஆங்கிலத்துல கேட்பேன். பெரிய இங்கிலீஷ்ல பெரிய ஷேக்ஸ்பியர் இவர் வார்த்தையில சொல்லுவாரு, அப்படியே போட்டு புரட்டி எடுத்துருவாரு. இவர் ஒரு 4 பேர் விளையாடுறாங்க, இங்க ஒரு இன்னொரு அங்க சசி தருவாரு. இங்கிலீஷ்லயே வேற நாட்டு லாங்குவேஜ், அதுல ஒரு வார்த்தைக்குன்னா 1000 அர்த்தம் இருக்குல்ல. எங்களுக்கு நாங்களும் முட்டாள் கிடையாது, எங்களுக்கும் ஆங்கிலம் தெரியும். அதான் விச் எக்ஸாட்டிக் ஐலாண்ட் ஓன் பண்றான்னு தெரியுது இல்ல? விச் எக்ஸாட்டிக் பிளேஸ் கேட்கணும், ஐலாண்டுன்னு கேட்கிற. உனக்கு எல்லாம் தெரியுது, எஃப்சினை பத்தி ஒரு ஐலாண்ட் வச்சிருக்காங்க, என்ன நடக்குதுங்கிறதுலாம் உனக்கு தெரியுது. அவ்வளவும் தெரிந்திருந்து நீங்க அவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, who gave you the brief to represent India? சொல்றீங்கல்ல, வேலுப்பிள்ளை பிரபாகரன் பார்த்து பேசுனீங்கன்னு இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்து பேசுறீங்க. அதே மாதிரி சொல்லுங்க, நான் இந்திய கவர்மெண்ட் சொல்லித்தான் எஃப்சினை பேசுனேன்னு சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா எஃப்சினை பார்த்து பேசுறதுக்கு, இந்திய அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசுறதுக்கு, அதுவும் டிஜிட்டல் இந்தியான்னு ஒண்ணு இந்தியா லான்ச் பண்றதுக்கு முன்னாடி எப்படி அந்த வார்த்தை நீங்க வெளியில சொன்னீங்க? உங்களுக்கு யார் சொன்னா? அதன் பிரதிபலனாக அதுக்கு நன்றி விசுவாசமா தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கா? இப்படி உங்களால ஒரு எலெக்ஷன் இன்னும் எம்பி ஆக முடியாத நபர் வந்து டக்குன்னு ராஜ்யசபா டக்கு 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 டக்குன்னு மேல எல்லா யூனியன் மினிஸ்ட்ரியில எல்லா போஸ்டும் நீங்க உயர்வதற்குள்ள நீங்க போறீங்கன்னா சந்தேகம் வரதான் செய்யுது. அப்ப அதற்கான காரணமாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியுது. இவர் மேல போறதுக்குள்ள காரணம் இப்படி எஃப்டின் மாதிரி பல டீலிங் பண்ணிருக்காரு போல, அதனாலதான் மேல போறோம். மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, அதை நீங்க தெளிவுபடுத்தி தான் ஆகணும். எப்படி என்ன கேள்வி கேட்பேன்னா, கேள்வி கேட்கறதுக்கு யாரு? நீ கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு? கடவுளே கேள்வி கேட்கலாம், அதுதான் உண்மை. தவறு என்ன? கடவுளே கேள்வி கேட்கலாம், அதுதான் எங்க தமிழ் கலாச்சாரம். நான் கேட்டிருக்கோம், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே சொல்றதுதான் நக்கீரர் பரம்பரை. அதைத்தான் நக்கீரர் பரம்பரைம்பாங்க. நீங்க சாதாரண மனுஷன், உங்களை கேள்வி கேட்கத்தான் செய்வோம். அதுவும் இந்திய யூனியன் மினிஸ்டர் இருந்தீங்கன்னா தெருல போற எல்லா மனுஷர்ல இருந்து நாய் வரைக்கும் உங்களுக்கு கேள்வி கேட்கும். ஏன்? நீங்க இந்தியாவோட யூனியன் மினிஸ்டர். நீங்க எப்படி ஆவறதுக்கு முன்னாடி இந்திய அரசாங்கத்தை ரெப்ரசென்ட் பண்ணி பேசுங்க, அதை சொல்லுங்க. 2017 தான் நீங்க ராஜ்யசபா எம்பியா வாரீங்க.
அதுக்கு முன்னாடி எப்படி எப்ஸ்டீன் போய் மேக் இந்தியா டிஜிட்டல் பணம் கேட்க உங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தா? அப்போ நீங்க இந்த பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைச்ச பதவிகள்லாம் கூட எப்ஸ்டீனோட கனெக்ஷன் மூலமாகத்தான் உங்களுக்கு கிடைச்சி கூட சந்தேகம் வருது. இதெல்லாம் கேட்டா எதுக்காலும் பஃபுன்றி இவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படிதான் பேசுவாங்க. எனக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை. நாம் அப்பளுக்கு இல்லைன்னா ஸ்டெப் டவுன் ஃப்ரம் யுவர் போஸ்ட் அண்ட் ஃபேஸ் தி என்கொயரி. மானம் மரியாதை என்று உங்களுக்கு உண்டு இருந்தால் பதவியை விட்டு இறங்கி அந்த என்கொயரி ஃபேஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. நான் வந்தேன், எனக்கு சம்பந்தம் கிடையாது, என்னால என்கொயரி நான் ஃபேஸ் பண்றேன். ஏன்னா சொல்றது ஒரு 10 லட்சம் அடிச்சா, 10 கோடி அடிச்சா, 100 கோடி அடிச்சா சொல்றது கூட ஒரு பக்கம். உலகத்திலேயே இதுவரைக்கும் அரசியலில் மிகவும் கேவலமாக பேசப்பட்ட ஒரு குற்றம் செய்யப்பட்ட நபர் தான் எப்ஸ்டீன் தான். அந்த எப்ஸ்டீனோட தொடர்புபடுத்தி பேசுறாங்க, வேற யாரும் பேசுறாங்க. அந்த கேவலமான ஒரு விஷயத்தை பேசும்போது உங்களோட இமேஜ் மட்டும் கெட்டு போனா நீங்க தெருவில் போக நாங்க விட்டுறலாம், நாட்டோட இமேஜ் கெட்டு போகுது. அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியமா நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் ப்ராப்பரானா, ஸ்டெப் டவுன் ஃப்ரம் யுவர் போஸ்ட், ஃபேஸ் அன் என்கொயரி. நீங்க பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த பதவி தான் உங்களுக்கு இந்த பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை பண்ணினால தான் நீங்க இந்த பதவியில உட்கார்ந்துருக்கீங்க. சந்தேகம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் வருது. அப்படி மிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி, நெருப்பு இல்லாமல் புகையாது, எல்லாம் புரிஞ்சுக்கங்க. அப்போ நெருப்பு இல்லாம நெருப்பு பின்னால இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. புகை ரொம்ப வெளியில வருது. ஸ்டாண்ட் ஸ்டெப் டவுன் அண்ட் ஃபேஸ் தி என்கொயரி. ஆனா நீங்க பண்ண மாட்டீங்கன்னு மக்களுக்கும் தெரியும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்ஸ்டீன் அப்படிங்கிற நபர் கன்விக்ட் ஆகிறார். ஒரு எக்ஸாட்டிக் ஐலாண்ட் வச்சுக்கா உங்களுக்கு தெரியுது. அவரோட எய்டுக்கு நீங்க எப்படி இந்தியாவுக்கு விசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? பிரையாரிட்டி பேசிஸ்ல எப்படி அம்பாசிடர் நீங்க பேசுவீங்க? அப்ப நாளைக்கு எப்ஸ்டீன் ஒரு டெரரிஸ்ட் இந்தியாவுக்கு அனுப்புறாரு, பிரையாரிட்டி பேஸ்ட் உள்ள அனுப்பி விட்டுருவீங்களா? சொல்லுங்க. அல்லது அவரோட மொசாத் ஏஜென்ட்ன்றாங்க, அங்க இருந்து ஒருத்தர் அனுப்புறான், இந்தியாவில் பிரையாரிட்டி பேஸ் நீங்க அனுப்பி விட்டு என்ன விசாரிக்க மாட்டீங்களா? அப்ப நாடுலாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க எப்படியாச்சும் சீட்டு, ஒரு மினிஸ்டர் சீட்டு வாங்கி அந்த பதவியில புடிச்சு சப்பாக்குன்னு உட்கார்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வளப்படுத்திக்கணும். அதானே? அப்ப நீங்க இதுக்கு மேல ஐஎஃப்எஸ்ல நீங்க எந்த வரல வேலை பார்த்துருக்கீங்க போல, அப்படிதான் எல்லாரும் நினைக்க தோணும். இந்த விஷயத்துல ஹர்தீப் சிங் பூரி நாட்டிற்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒன்று. எப்ஸ்டீன் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ஐபிஐ கிபிஐ எவனும் நம்ப தயாரா இல்லை. ஏன்னா ஐபிஐ இன்னைக்கு எங்க மூலமா தான் எப்ஸ்டீனை பார்த்தாங்க, யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. நீங்க அது வரைக்கும் நீங்க ராஜ்யசபா மெம்பரா பிஜேபியில சேர்ற வரைக்கும் நீங்க இந்தியாவோட அம்பாசிடர் தான் இருந்திருக்கீங்க. இடையில ஐபிஎல் வேலை பார்த்தா அங்க வேலை பார்த்தா சொல்றோம், நம்பது மாதிரி இல்லை. ரெண்டாவது, நீங்க பிஜேபி கட்சியில சேர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறப்போ, ஆனா ராஜ்யசபா மெம்பர் ஆகல. அந்த சமயத்துல நீங்க எப்படி இந்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்ஸ்டீனோட பேசுவீங்க? அப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை கொடுத்தது யார்? இது முக்கியமான விஷயம். மூணாவது, நாலாவது மிக 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 முக்கியமான விஷயம், அரசாங்கத்துல சீக்ரசின்னு ஒண்ணு இருக்கு, அது இருக்கணும். எப்படி ஒரு ஸ்கீம் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே பல மாசங்களுக்கு முன்னாடி எப்ஸ்டீன் அதை பத்தி நீங்க பேசுறீங்க? உங்களுக்கு சொன்னது யாரு? யூ ஹவ் வயலேட்டட் தி சீக்ரசி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். சட்டம்னு ஒண்ணு கொண்டு வரதுக்கு முன்னாடி அதை பத்தி இன்னொருத்தர் பேசி உங்களுக்கு தெரிஞ்சது, அது வெளியிலயும் நீங்க சொன்னீங்கன்னா அந்த சீக்ரசி நீங்க வயலேட் பண்ணிட்டீங்க. நீங்க மினிஸ்டரா இருக்கிறதே உங்களுக்கு தகுதி கிடையாது. நாலாவது, ஒருவேளை இப்ப எல்லா மக்களுக்கு என்ன தோணுது அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒருவேளை இப்படி எப்ஸ்டீன் மாதிரி ஆட்களுக்கு நீங்க ஃபேவர் பண்ணனாலதான் என்னவோ ஒன்றுமே இல்லாத வெறும் பியூரோகிராட்டான உங்களுக்கு பிளம் போஸ்ட் சொல்லி மிக உயரிய பதவிகளை மத்திய அரசாங்கத்தை கொடுத்துட்டாங்களோ சந்தேகமும் வருது. அதற்கு ஏற்ற மாதிரி தான் நடத்தியும் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? முடிவு என்ன? ஹர்தீப் சிங் பூரி அவர்களே, அனில் அம்பானி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அரசாங்கத்துக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க ஆளும் கட்சியிலையும் இருந்திருக்கிறீங்க, அதுல ராஜ்யசபாலையும் இருந்திருக்கிறீங்க, அந்நேரம் இன்ன வரைக்கும் மினிஸ்டரா இருக்கிறீங்க. அப்போ நீங்க செய்ய வேண்டிய விஷயம், ஸ்டெப் டவுன் ஃப்ரம் யுவர் போஸ்ட். உங்கள் பதவியிலிருந்து இறங்குங்கள், என்கொயரி ஃபேஸ் பண்ணுங்க, விசாரணை ஃபேஸ் பண்ணுங்க. நான் குற்றமற்றவன் நிரூபித்து விட்டு அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆகுங்க. அது வரைக்கும் மினிஸ்டர் பதவியில உட்காராதீங்க. ஆனால் உங்ககிட்ட அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றா யூ டோன்ட் கம் ஃப்ரம் தட் ஸ்கூல். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்ட ஒரு கட்சியில் இருந்தோ ஒரு நிலைப்பாடு உள்ள இடத்துல இருந்தோ நீங்க வரவில்லை, நீங்க விலக மாட்டீங்க. அதனால் அப்படி நீங்க விலகாமல் பதவியில் தொடர்வது தவறு, தவறு, தவறு. மீண்டும் சந்திப்போம்.